ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் ஆல். இன்னைக்கு லஞ்ச் ரெசிபிஸ் பார்க்கலாமா? ஒரு பேனில் கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் போட்டு, தேங்காய் எண்ணெய் சூடானதும் ஜீரகம் போட்டு நல்லா பொரியணும். அப்புறம் கொஞ்சோண்டு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்குங்க. கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்குங்க. வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். இன்றைக்கி நான் ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் பொட்டேட்டோ கூட சேர்க்கலாம், டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்வீட் பொட்டேட்டோ 10 நிமிஷம் நல்லா வெந்ததும் பாலக் பாஜி எடுத்திருக்கேன். நீங்கள் அரைக்கீரை சிரிக்கிற எது வேணால் போடலாம், நல்லாயிருக்கும். பாலக் பாஜி போட்டு 2 நிமிஷம் வெந்ததும் மிளகுத்தூள் போட்டு இறக்கிடுங்க, செம்மையாக இருக்கும். அகைன் பேனில் கொஞ்சோண்டு ஆயில் போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதங்கினதும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கணும். பச்சை வாடை போனதும் இன்றைக்கி நான் ஆட்டு ஈரல் எடுத்திருக்கேன். நல்லா 3 டைம் வாஷ் பண்ணி உப்பு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த ரா ஸ்மெல் போகும். இந்த எண்ணெயிலே அந்த ஈரல் நல்லா வதங்கணும். வதங்கினதும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சம் கரம் மசாலா, உங்களுக்கு இன்னும் ஸ்பைஸியாக வேணும்னா மிளகாத்தூள் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கணும். வதங்கினதும் தண்ணி ஊற்றி மினிமம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா வேகணும். காசு நான்வெஜ் இல்லையா, கண்டிப்பாக வேகணும். நடுவில் நல்லா கிளறி விடுங்க. ஏன்னா ஈரல் இல்லையா, அது கொஞ்சம் மாவு கன்சிஸ்டன்சியில் இருக்கும், அடி பிடிச்சிக்கும். ஸோ இடையிடையில நல்லா கிளறி விட்டுடுங்க. இறக்கும் போது கொஞ்சோண்டு மல்லித்தழை போட்டு பெப்பர் போட்டு இறக்கிடுங்க. பெப்பர் மஸ்ட்டு, ஏன்னா ஈரலுக்கு டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி தரதே பெப்பர் தான். ஸோ பெப்பர் மஸ்ட்டு. ரசம் சாதத்தோடு வச்சு சாப்பிடுங்க, செம்மையாக இருக்கும். அப்புறம் ஒரு ஸ்நாக் டிஷ் பார்க்கலாமா? கொஞ்சோண்டு பேனில் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் ஒயிட் ஆனியன் எடுத்திருக்கேன், நீங்கள் ரெட் ஆனியனையும் எடுத்துக்கலாம். நல்லா இன்னும் காரமாக டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் மட்டன், இது மட்டன் நான் வேக வச்சு உப்பு போட்டு வேக வச்சு சேர்த்துருக்கேன். நீங்கள் சிக்கன், பீஃப் அது மாதிரி கூட சேர்த்துக்கலாம், பட் போன்லெஸ்ஸாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் ஸ்நாக்ஸ்க்கு. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் சுருளை நல்லா வதக்கணும். அப்புறம் ஏர் ஃப்ரையரில் நீங்கள் பேன்லேயே கண்டினியூ பண்ணலாம். நான் இதுக்கப்புறம் ஏர் ஃப்ரையரில் செய்ய போகிறேன். ஏர் ஃப்ரையரில் பட்டர் ஷீட் போட்டு நேச்சோஸ் சில்லி ஃப்ளேவர் எடுத்திருக்கேன். நேச்சோஸ் போட்டு அது மேலே நம்ம மட்டன் ஸ்ப்ரெட் செஞ்சோம் பார்த்தீங்களா, அதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு ஹெல்த்தி வெர்ஷனுக்காக இன்றைக்கி நான் பச்சைப்பயிறு ஆட் பண்ணியிருக்கேன். கார்னும் போடலாம், பட்டு கொஞ்சம் இன்னும் ஹெல்த்தியாக இருக்கணும்னு சொல்லி நான் எனக்கு பச்சைப்பயிறு ஆட் பண்ணியிருக்கேன். பச்சைப்பயிறு, அப்புறம் இன்னும் கொஞ்சம் பச்சை வெங்காயம், அப்புறம் மல்லித்தழை போட்டு ஏர் ஃப்ரையரில் ஒரு 2 நிமிஷம் வைங்க போதும். ரொம்ப வைக்காதீங்க, ரொம்ப கிறிஸ்பி ஆகிடும். ஒரு 2 நிமிஷம் வச்சு எடுத்துருங்க. சூப்பராக இருக்கும். 2 நிமிஷம் 180 வச்சு எடுத்துடணும். கொஞ்சம் இன்னும் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நான் சீஸ் போட்டிருக்கேன். சீஸ் வந்து டோட்டலி ஆப்ஷனல் தான், சேர்த்தா இன்னும் நல்லா இருக்கும், இல்லைன்னா கூட நல்லா தான் இருக்கும். ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இல்லை பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுக்குற ஸ்நாக்ஸ்க்கு செம்மையாக இருக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் கைஸ், வாங்க சாப்பிட்லாம். ஒயிட் ரைஸ், அப்புறம் ஈரல் வறுவல். இன்றைக்கி நான் பொட்டேட்டோ பஜ்ஜியோட தான் சாப்பிட போகிறேன். பொட்டேட்டோ பஜ்ஜி, அப்புறம் மட்டன் நேச்சோஸ். இன்றைக்கி கொஞ்சோண்டு சேலட் செஞ்சுருக்கேன். பச்சைப்பயிறு வேக வச்சு செஞ்ச சேலட் சூப்பராக இருக்கும். வெங்காயம், தக்காளி, பச்சைப்பயிரெலாம் போட்டு, க்ரீன் சில்லி போடக்கூடாது, இதிலே செம்மையாக இருக்கும். சேலட் செம்மையாக இருக்கும். அப்புறம் ஆஸ் யூஷுவல் யோகட் அண்ட் ஃப்ரூட்ஸில் ஸ்ட்ராபெரி. அவ்வளோதான் கைஸ் இன்றைக்கி லஞ்சு. பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, டின்னர் ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல், பாய்.